சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன்னு காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் சம்பிரதாயத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது சம்பிரதாயத்துக்கு பண்றது? இதெல்லாம் கண்ணாடியை பார்த்து நீங்க உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இல்லையா? உலகத்திலே நீங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரா? உங்களால அது முடியல. உங்களால மக்களோட மக்களா நிக்க முடியல. ஏசியில இருந்து வெளியே வர முடியல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திப்பது சம்பிரதாய அரசியல் என கூறிய தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய்க்கு திமுக இளைஞர் ஒருவர் பதிலடி கொடுத்திருக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. வணக்கம் விஜய் சார். கூரை மேல ஏறி கோழி குடிக்க தெரியாதவன் வானத்துல ஏறி வைகுண்டத்தை கட்டினான். அந்த கதையா தான் உங்க கதை இருக்கு. ட்வீட் போடுறது, அறிக்கை விடுறது, மக்களை போய் நேர்ல சந்திச்சு அவங்க குறைகளை கேட்கறதெல்லாம் சம்பிரதாயத்துக்கு பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எது சம்பிரதாயத்துக்கு பண்றது? இதெல்லாம் கண்ணாடியை பார்த்து நீங்க உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி. பாதிக்கப்பட்ட மக்களை போய் நேர்ல போய் பார்த்தாதான் அங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு, வீட்டுல தண்ணி எந்த அளவுக்கு நிக்குது, வேற என்ன தேவைகள் வேணும் அதெல்லாம் தெரியும். உங்களை மாதிரி பாதிக்கப்பட்டவனை கூட்டிட்டு வந்து என் வீட்டுல வச்சுதான் பாப்பேன். போய் நின்ன காரணம் என்ன சொல்றீங்க? போய் நின்ன கூட்டம் கூடிருமா? ஏன் இதுக்கு முன்னாடில நீங்க எங்கேயுமே போய் பிரச்சனைகள்ல நின்னதே இல்லையா? அப்ப கூட்டம் கூடலையா? உலகத்திலேயே நீங்க அவ்வளவு பெரிய ஸ்டாரா? உலக தலைவர்கள்லாம் போய் மழை நீரால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது போய் நிக்கிறாங்க. அப்ப அது என்ன சம்பிரதாயத்துக்கு பண்றதா? எம்ஜிஆர் அவர்கள் போய் நிக்கலையா? அது என்ன சம்பிரதாயமா? ஏன் விஜயகாந்த் போய் நிக்கலையா? அது என்ன சம்பிரதாயமா? உங்களால அது முடியல. உங்களால மக்களோட மக்களா நிக்க முடியல. ஏசியில இருந்து வெளியே வர முடியல. நீங்க தான் சம்பிரதாயத்துக்கு அவங்கள வீட்டுல கொண்டு வந்து அவங்கள வச்சு நீங்க ஒரு வாக்கு அரசியலை உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த பொறுப்பெல்லாம் இங்கே வேகாது. ஏன் வீட்டுல இருந்துட்டு கூகுள் பே நம்பரை வாங்கிட்டு கூகுள் பேல காசு அனுப்பிச்சுட்டு போக வேண்டியதானே? எலெக்ஷனுக்காவது எப்படி மக்களை போய் சந்திச்சு மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பீங்களா? இல்ல ஒவ்வொரு தொகுதி, இப்ப கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் தொகுதி மக்கள்லாம் வாங்க, உங்களுக்கு இவங்க தான் வேட்பாளர், இவங்களுக்கு வாக்கு செலுத்திருங்க, இவங்களை ஜெயிக்க வச்சிருக்கேன்னு கேட்பீங்களா? உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துருவீங்களா? அப்பயாவது மக்களை சந்திக்க போவீங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.